Hello students, theory of equations exercise 3.1 first sum. If the sides of the cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cubic box side length, breadth, height the values increase பண்ணும்போது என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, அது ஒரு கியூபாய்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. கியூபோட லென்த், பிரெத் அண்ட் ஹைட் எல்லாமே சேமாக இருக்கும். இந்த வேல்யூவில் சம் சேஞ்சஸ் a+1, a+2, a+3 அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது இந்த கியூப் பாக்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, கியூபாய்டு பாக்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போது நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, த வால்யூம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 52 cubic units. ஏ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட வால்யூம் ஏ கியூபாக இருக்கும். இப்போது ஒவ்வொரு சைடுமே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏ ப்ளஸ் வால்யூம் இட் இஸ் கன்சிடர் வால்யூம்னு எடுத்துட்டோன்னா வால்யூமோட என்ன வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, 52. கொஷின் கிளியராக பாரு. லென்த்து ஏ லென்த்து, பிரெத்து, ஹைட் வேல்யூ ஏவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதில் A+1 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்க்ரீஸ் இங்கே சம் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்க வால்யூம் என்னவாக இருக்கும், ஏ க்யூபாக இருக்கும். வால்யூம் ஆஃப் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப். இந்த வேல்யூஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்த வால்யூமில் இருந்து ஏ க்யூப் ப்ளஸ் 52 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கொஷின் கிளியராக இருக்கா? ஃபஸ்ட்டு க்யூபாக இருக்குது, அது சம் வேல்யூஸ் சைட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது அது க்யூபாய்டாக சேஞ்ச் ஆகுது. ஏ க்யூப்னு இருக்க வால்யூம், கியூபிக் பாக்ஸோட வால்யூம் க்யூபாய்டாக சேஞ்ச் ஆகும்போது அந்த வால்யூம்லேருந்து 52 cubic units இன்க்ரீஸ் ஆகுது. தென் த வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 1, 2, 3 அப்படின்றத வேல்யூவை நம்ம என்னவா கன்சிடர் பண்ண போகிறோம், ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ஒரு பாலினாமியல், கியூபிக் பாலினாமியலோட 3 ரூட்ஸாக இந்த 1, 2, 3 கன்சிடர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ்டு வேல்யூ 52ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வேல்யூ நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம், A+1 அண்ட் இன்ட்டு A+2 இன்ட்டு A+3 இப்படி சைட்ஸோட வால்யூம் L இன்ட்டு B இன்ட்டு H நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அது எந்த வேல்யூவிலிருந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஏ க்யூப் ப்ளஸ் 52 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூக்கு ஈக்குவல். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூஸை ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு கிடச்சிரும். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்ம ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன தெரியும், வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், வால்யூம் ஏன்னு எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ் வேரியபிள் எந்த வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும்போது இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு இது வி என்னன்னு சொல்கிறோம், வால்யூம் ஆஃப் கியூப் நியூ கியூபாய்டாக கன்வெர்ட் ஆகும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 52 இன்க்ரீஸ் ஆகுது. இது A+1 இன்ட்டு A+2 இன்ட்டு A+3ன்னு கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், எனி வேரியபிள். ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு -1, பீட்டா ஈக்குவல் டு -2 அண்ட் காமா ஈக்குவல் டு -3. அப்போது 3 வேல்யூஸோட அடிஷன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 3 வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது -6 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் பேர்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பேர்ஸ் நம்ம செய்யும்போது என்ன செய்ய போகிறோம், கிவன் 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா -1 இன்ட்டு 2, -1 இன்ட்டு 3, நெக்ஸ்ட்டு -2 இன்ட்டு -3 இந்த வேல்யூஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணுற வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 11. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு -6ன்னு கிடச்சிருச்சு. இந்த வேல்யூ நம்ம என்னென்னு செய்யலாம், கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் என்ன தெரியும், எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இன் பேர்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் கிவன் 3 ரூட்ஸ். சரியா, எக்ஸ் கியூப் டேர்ம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ப்ளஸ் எக்ஸ் டேர்ம் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இந்த தான் நம்ம ஆல்டர்னேட் சைனாக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6ன்னு கிடைக்குது. மீன்ஸ் நம்ம அந்த மாடல்லையே போடலாம்ல, மல்டிப்ளை பண்ணியே போடலான்னா போடலாம்.
எப்படி போட்டிங்கனாலும் சேம் ஆன்சரே தான் வரும். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம்? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வேல்யூ இருக்குது இல்லையா? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்ன, கியூப் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் கியூப். அப்போ இந்த எக்ஸ் கியூபு இந்த எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் 6x² + 11x - 46ன்னு ஆன்சர் கிடைக்குது. இந்த வேல்யூவை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது? 6x + 23 × x - 2 = 0ன்னு கிடைக்கும். 6 × 46 தட் இஸ் மைனஸ் வேல்யூவாக இருக்கும். இதில் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஆன்சர் இதோட ஃபேக்டர்ஸ் 2 × 3 × 23 × 2ன்னு கிடைக்கும். இப்போது மிடில் வேல்யூ நம்மளுக்கு 11 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் செக் பண்ண போகிறோம். 23 அப்படியே வச்சுக்கோ. 2 3s are 6, 6 2s are 12, 6 2s are 12. ஸோ 23 12 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 11 கிடைக்கும். பிக்கஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ்ஸாக இருக்கும், இது மைனஸாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? இங்கே 6x² + 23x + -11x 12x - 46 இந்த மாதிரி நம்ம சிம்பிள் காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 6x + 23 × x - 2ன்னு கிடைக்கும். அந்த வேல்யூவை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். எப்போவுமே சைடோட வேல்யூ நெகட்டிவாக இருக்காது, பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு? பாசிட்டிவ் ஆன்சர் இஸ் x = 2. x = 2 அப்படின்றது நம்ம வால்யூம் கியூபாய்டோட வால்யூம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? x + 1 × x + 2 × x + 3ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? 60 கியூபிக் யூனிட்ஸ். சரியா? ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க? கியூபோட சைட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு கியூபாய்டு ஃபார்ம் ஆகுது. கியூபோட வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? கியூபாய்டை சேஞ்ச் ஆகும்போது 52 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஃபார்முலா நார்மலுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரியா? நெக்ஸ்ட் சம். கன்ஸ்ட்ரக்ட் ஏ கியூபிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர். ரூட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரூட் வேல்யூ கொடுத்துட்டாங்கனாவே அதை நம்ம ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமாவாக கன்சிடர் பண்ணுவோம். ஆல்ஃபா, பீட்டா, காமா இங்கே 3 ரூட்ஸுன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஆல்ஃபா, பீட்டா, காமா இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்வேன்? 3 வேல்யூஸோட அடிஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? காமா இருக்குது. ஆல்ஃபா, பீட்டா, பீட்டா, காமா, ஆல்ஃபா இந்த பேரை எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறீங்க? ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஸோ உங்களுக்கு ஒரு 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட அடிஷன், நெக்ஸ்ட்டு பேராக மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணணும், தேர்டு ஆல்ஃபா, பீட்டா 3 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? x² - ஆல்ஃபா + பீட்டா + காமா × x² + ஆல்ஃபா, பீட்டா + பீட்டா, காமா + காமா ஆல்ஃபா × x + ஆல்ஃபா × பீட்டா × காமா. இந்த ஃபார்முலாவில் ஈக்குவல் டு 0 இதில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஆல்ஃபா + பீட்டா + காமா அண்ட் ஆல்ஃபா, பீட்டா + பீட்டா, காமா + காமா ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3 ரூட்ஸோட ஈக்குவேஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எல்லாமே கிவன் ஜென்ரல் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகேவா? சம்மேஷன் 1ஓட மீனிங் என்ன கொடுத்துருக்கு? ஆல்ஃபா + பீட்டா. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் 2 அப்படிங்கிறது ஆல்ஃபா 2 பேராக எடுத்துக்கிறது. 3ங்கிறது 3 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கிவன் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கு? நீங்கள் இங்கே எழுதும்போது நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க? a + ஆல்ஃபா + பீட்டா + காமா × x² + ஆல்ஃபா, பீட்டா ப்ளஸ் ஃபார்முலா எழுதும்போது இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றது ஈஸியாக இருக்கும்.
வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஸோ இதே மாடலில் தான் நெக்ஸ்ட்டு சம்மு இருக்குது. செகண்ட் சம்மும் அதே மாடல் தான். ஸோ 3 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த 3 ரூட்ஸில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா, நெக்ஸ்ட்டு 3யோட ப்ராடக்ட் கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. அதே மாதிரி தேர்டு சம் 2 மைனஸ் 2 4ன்னு 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா. அதை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. என்ன ஈக்குவேஷன்? எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த்து சம் ஃப்ராக்ஷனில் இருக்குது. நீங்கள் போடும்போதே கேர்ஃபுல்லாக போடணும். ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுப்பேன். சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் இன்ட்டு 2/2, தேர்டு ஃப்ராக்ஷன் இன்ட்டு 2/2 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும்? இந்த 2 வேல்யூஸ் ஆட் பண்ணுறோம். 3 அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்திருக்கு. ஸோ 7/2. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? ஆல்ஃபா பீட்டா காமா. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 கேன்சல் ஆகி இங்கே 1 இருக்குது. 2 1/2, 3 1/2, இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 7/2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா இது மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1 ஆன்சர் கிடைக்குது. இதை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஈக்குவேஷன் கிடைக்குது. அந்த ஃப்ராக்ஷனாக நம்ம எப்பவும் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஃபுல் ஈக்குவேஷனையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2x கியூப் 2 இன்ட்டுன்னு வரும். இந்த 2 கேன்சல், 2 இன்ட்டுன்னு வரும். 2 கேன்சல், எகெயின் 2. ஸோ ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி டேர்மோட 2 மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகும்போது ஃபைனல் ஆன்சர் 2x கியூப் மைனஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். If alpha, beta, gamma are the roots of the cubic equation, in the cubic polynomial roots alpha, beta and gamma form a cubic equation whose roots are. இப்போ இந்த ரூட்ஸ் இந்த ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, இதோட கோஎஃபிஷியன் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன், எக்ஸோட கோஎஃபிஷியன் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்மு நம்ம என்னென்னு சொல்லலாம்? இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் என்னென்னு சொல்லுவேன்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு சொல்லுவோம். இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன். எக்ஸோட கோஎஃபிஷியன் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 4ன்ற வேல்யூவை ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க 3 ரூட்ஸுக்கு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு சம் given 2 alpha 2 beta 2 gamma given equation இது இருக்குது. இதிலேருந்து நம்ம என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -2. இங்கே மைனஸ் இன்ட்டு -2x ஸ்கொயர் இருக்கிறதுன்னு மீனிங். இங்கே பாசிட்டிவ் இருக்கும். இங்கே -4 மைனஸ் ஆஃப் -4ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் இது இல்லையே, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு -2, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3, ஆல்ஃபா பீட்டா காமா 3 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ -4. ஸோ இந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணி இந்த ரூட்ஸோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த 3 ரூட்ஸோட சம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அடுத்தது சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் பேர்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இந்த 3 வேல்யூஸுமே மல்டிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த கான்செப்டில் நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு 3 வேல்யூஸோட சமேஷன் 1 3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதில் 2 காமனாக இருக்குது. கிவன் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் -2. நெக்ஸ்ட்டு அது மல்டிப்ளை பண்ணும்போது -4 கிடைக்கிது. இது ப்ராடக்ட் ஆஃப் பேர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4 காமனாக அவுட் சைடில் இருக்குது. ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த ஈக்குவேஷன் என்ன? 3. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 12ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு
given 3 ரூட்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு -32 கிடைக்குது. இது நம்மளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் x cube plus 4x square minus 12x plus 32 equal to 0 கிடைக்குது. சரியா? ஸோ நம்ம நார்மலாக 10th ஸ்டாண்டர்டில் 2 ரூட்ஸ் பார்த்துருப்போம், இங்கே 3 ரூட்ஸ் பார்க்குறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஈக்குவேஷன் இந்த ரூட்ஸ் 1 by alpha 1 by beta and 1 by gamma. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? ஆல்ஃபா 1 by alpha plus 1 by beta plus 1 by gamma ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? 1 by alpha into 1 by beta plus 1 by beta into 1 by gamma plus 1 by gamma into 1 by alpha. இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? இந்த 3 வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணுவேன். 1 by alpha into 1 by beta into 1 by gamma. ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கிவன் ஈக்குவேஷன்ஸில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? இப்போது 3 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கும்போது என்ன இருக்குது? இப்போ சப்போஸ் 1 by 2 ப்ளஸ் 1 by 3 ப்ளஸ் 1 by 4 இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு டேர்ம் டினாமினேட்டர் 2 டோட்டலாக எல்சிஎம் பார்க்கும்போது 12 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனோட என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 6 by 6, செகண்ட் ஃப்ராக்ஷன் 4 by 4, தேர்டு ஃப்ராக்ஷன் 3 by 3 மல்டிப்ளை பண்ணி சேம் வேல்யூ எடுப்போம் இல்லையா, அதே மாடல்லையே இதில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஆல்ஃபா மட்டும் இருக்குது, பீட்டா காமா வேணும். செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்மோட எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்? பீட்டா அண்ட் காமா மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா அண்ட் காமா மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்டு டேர்முக்கு ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை கிவன் ஈக்குவேஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? கிவன் ஈக்குவேஷன் என்ன? அதுவே கிவன் ஈக்குவேஷன் இட் இஸ். ஸோ இங்கே இது வந்து ஒவ்வொரு சம்முக்கும் நீங்கள் எழுதியிருக்கணும். அப்போ தான் சம்மில் சப்ஸ்டியூஷன் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு சம்முக்குமே இப்போ இதில் சப்டிவிஷன்ஸ் 3 சப்டிவிஷன் 4 சப்டிவிஷன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு சம்முக்குமே கிவன் கண்டிஷன் இது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும். இது ஃபுல்லாகவே எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் பேர்ஸ் அதோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போது நம்மளுக்கு 3 by 4ன்னு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதோட பேர்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம். இப்போ ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இந்த டேர்மில் காமா மிஸ் ஆகுது. ஸோ இந்த டேர்மோட நம்ம காமா மல்டிப்ளை பண்ணணும். இந்த டேர்மில் பீட்டா மிஸ் ஆகுது, ஸோ பீட்டா மல்டிப்ளை பண்ணணும். இந்த டேர்மோட ஆல்ஃபா மிஸ் ஆகுது, ஸோ மல்டிப்ளை எல்சிஎம் எடுக்கும்போது ஆல்ஃபா பீட்டா காமா டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா கிவன் ஈக்குவேஷனில் இருந்து இருக்க வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 1 by 2ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ப்ராடக்ட் வேல்யூ என்ன இருக்குது? 1 by ஆல்ஃபா. இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1 by 4 இருக்குது. கிவன் ஈக்குவேஷன் நீங்கள் என்ன எழுதணும்? எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இங்கே சமேஷன் 1ஓட மீனிங் என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். சமேஷன் 2ஓட வேல்யூ என்ன? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு ஃபார்முலாலையும் எழுதுனீங்கன்னா மெமரி ஆகிடும் ஃபார்முலா. ஸோ இதில் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஃப்ராக்ஷன் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஈக்குவேஷனையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 4x³ + 3x² + 2x + 1 = 0ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதே சேம் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு அதோட அடிஷன், நெக்ஸ்ட்டு ஆர்டர்டு பேரை மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 3ஓட ப்ராடக்ட். இது எல்லாத்தையும் கிவன் ஈக்குவேஷனில் ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அந்த இதை கிவன் ஈக்குவேஷனில் ரெக்கவர்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம், சால்வ் த ஈக்குவேஷன். கிவன் ஈக்குவேஷனோட
ரூட்ஸ் இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன்? இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இஸ் 1. இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரூட்ஸை நம்ம ஆல்ஃபா பீட்டா காமான்னு கன்சிடர் பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் ஈக்குவல் டு 1. ஏதாவது டூ ரூட்டோட ப்ராடக்ட் 1ஆக இருக்குது. ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1. தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 1ன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன சொல்லலாம்? 1/β. இதை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ஃபா வேல்யூ, பீட்டா வேல்யூ அண்ட் காமா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சால்வ் த ஈக்குவேஷன்னாவே எக்ஸோட 3 ரூட்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எப்போ வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னாலும் ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்க மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செய்யணும். ஸோ இங்கே 3 இருக்குது. இந்த 3யை கேன்சல் பண்ணி 1 பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஈக்குவேஷனே என்ன செய்ய போகிறோம்? டிவைடட் பை 3. அப்போ தான் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால டைரெக்டாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் இட் இஸ் த ப்ராடக்ட். ஸோ அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 16/3. இந்த வேல்யூ 23/3. ஆல்ஃபா பீட்டா 2 வேல்யூ கிடைக்குது. இது எதுலேருந்து கிடைக்குது? இந்த ஈக்குவேஷன்லேருந்து கிடைக்குது. இந்த வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இந்த வேல்யூவை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபான்னு சொல்லுவேன். இந்த வேல்யூ 2ன்ற வேல்யூ என்ன வேல்யூ? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. ஸோ அதை தான் இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன டூ ரூட்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டோம். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம இங்கே என்ன எடுத்துட்டோம்? இது ஆப்போசிட் சைட் போகும்போது பீட்டா ஈக்குவல் டு 1/ஆல்ஃபான்னு இருக்குது. பீட்டா இருக்க பிளேஸ்லேனா 1/ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாஸ்ட் ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபா கேன்சல் ஆகி காமாவோட வேல்யூ 2ன்னு கிடைக்குது. இந்த காமாவோட வேல்யூவை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் 1/ஆல்ஃபா ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 16/3 கிடைக்கும். ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 16/3 ஆல்ஃபான்னு இருக்கும். இந்த 3 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த மாடல் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஆர் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இவங்க செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கு. எப்படி போட்டினாலும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இங்கே கிடச்சிருக்கு. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஆல்ஃபாவோட வேல்யூ 2 வேல்யூ கிடைக்கும். அந்த 2 வேல்யூவில் நம்மளுக்கு பாசிபிளான வேல்யூ இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3. ஆல்ஃபா 1/3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பீட்டா வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா -3ல் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். தென் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1/3. ஸோ த ரூட்ஸ் ஆர் 3, 1/3, 2. ஆல்ஃபா வேல்யூ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வேல்யூ 1ங்கிறதுனால 1 அனதரோட ரெசிப்ரோக்கில் இருக்கும். ஸோ ஒரு ரூட்டை நம்ம எடுத்துகிட்டால் போதும். சரியா? நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த sum of the squares of roots of the equation 2x power 4 minus 8x cube. இங்கே sum of squares of roots of the equation சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிவன் வேல்யூலேருந்து என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அண்ட் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்? ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட் லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கான்னு செக் பண்ணுறோம். இங்கே 1 இல்லை, 2 இருக்குது. ஸோ ஃபுல்லி ஈக்குவேஷனையும் என்ன செய்ய போகிறேன்? 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் அண்ட் லாஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம்
இப்போது ஆல்டர்னேட் சைன் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இந்த வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இட் இஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இங்கே 4 ரூட்ஸ் சொல்லியிருக்கிறதுனால ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் ஈட்டான்னு நம்ம எடுத்துக்குவோம். சரியா? இங்கே பாருங்க, இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா 3 வேல்யூஸோட மல்டிப்ளிகேஷனோட அடிஷன். ஓகேவா? நம்ம 2 ரூட்ஸ் இருந்துச்சுன்னா டைரெக்டாகவே எடுத்துக்குவோம். 3 ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பீட்டா காமான்னு 3 ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அடிஷன். நெக்ஸ்ட்டு பேராக எடுத்துகிட்டு அடிஷன். அதுக்கப்புறம் 3 வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்கு, ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் ஈட்டான்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அடிஷன். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன், பேராக எடுத்துகிட்டு டோட்டல் எவ்வளோ பேர்ஸ் வரும், 6 பேர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவை ஆல்ஃபா பீட்டா காமான் இருக்கா, ஆல்ஃபா பீட்டா 1, ஆல்ஃபா காமா 1, ஆல்ஃபா இது 1, பீட்டா காமா, நெக்ஸ்ட்டு பீட்டா ஈட்டா, நெக்ஸ்ட்டு காமா எடுத்துகிட்டு இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இப்போ உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஆல்ஃபா பீட்டா காமா ஈட்டா இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா ஈட்டா, நெக்ஸ்ட்டு பீட்டா காமா, பீட்டா ஈட்டா, நெக்ஸ்ட்டு இந்த 2 தான் பாசிபிள் இருக்கும். ஸோ டோட்டலாக 6 வேல்யூஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே இந்த வேல்யூ 6. இது எதோட கோஎஃபிஷியனாக இருக்கும், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வேல்யூ இருக்குது ஆல்ஃபா பீட்டா காமா ஈட்டா. ஃபஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிடில் இருக்க வேல்யூ நம்ம விட்டுட்டு ரிமைனிங் 3 பீட்டா காமா அண்ட் ஈட்டா. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேர் பண்ண போகிறோம். இது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதே தான். ஆல்ஃபா பீட்டா காமா ஈட்டா. ஆல்ஃபா பீட்டா ஒன்று எடுத்துக்கோ, ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ஒன்று எடுத்துக்கோ, நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 3 வேல்யூஸ். ஸோ இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கிவன் ஈக்குவேஷன்லேருந்து சால்வ் பண்ணிட்டோம். சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிவன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ். அப்போது 4 ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சம் ஆஃப்னா அடிஷன். ஓகே. ஸ்கொயர்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர் அண்ட் ஈட்டா ஸ்கொயர். ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலா படிச்சிருக்கு, a + b + c ஹோல் ஸ்கொயர், a + b + c + d ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். அதுலேருந்து நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர் அண்ட் ஈட்டா ஸ்கொயரோட வேல்யூஸ் இப்போ கிவன் ஈக்குவேஷன்லேருந்து இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் 4. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ 3. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 16 - 6 கிடைக்கும். தட் இஸ் 10. ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் என்னென்னு ஆன்சர் கிடச்சிருச்சு 10. நெக்ஸ்ட்டு 6th சம். சால்வ் த ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2 ரூட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:2. 2 ரூட்ஸோட ரேஷியோ ஆல்ஃபா இஸ் டு பீட்டா ஈக்குவல் டு 3:2. ஸோ ஆல்ஃபா பை பீட்டா ஈக்குவல் டு 3/2. இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 பீட்டா இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கோஎஃபிஷியன் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன் 1 இருக்குது. ஸோ டைரெக்டாக எந்த வேல்யூ நம்ம டிவைட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. நெக்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இட் இஸ் இங்கே சிம்பிளோட நீங்கள் யூஸ் பண்ணணும். இங்கே -24 இருக்கிறத நீ கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? -24. ஸோ நம்ம என்ன செய்வோம், மைனஸில் ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம இங்கே செக் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. அப்போது நம்ம 2 ஆல்ஃபா அப்படின்றதுக்கு பதிலாக 3 பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு பீட்டா அண்ட் காமாவில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன், நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா காமா இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு
டூ ஆல்ஃபா டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3 பீட்டா சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு பீட்டா ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு -16 கிடைக்குது. பீட்டா ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு -16. ஸோ இதில் நம்ம திரும்பவும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 காமா ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, இந்த 2 காமா ஈக்குவல் டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. இந்த வேல்யூவில் நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கிறதுக்காக இது சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். சரியா, இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. கரெக்ட் வேல உங்களுக்கு எது ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த வேல்யூ ஃபாலோ பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு 2 ஆல்ஃபா 2 காமாவோட வேல்யூ 18 - 5b ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது பீட்டாக்கு 2 வேல்யூ கிடைக்குது. பீட்டா கியூப் இருக்குது, பீட்டாக்கு 3 வேல்யூஸ் கிடைக்குது. நம்மளுக்கு பாசிபிளான வேல்யூவை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். சரியா, ஆல்ஃபா வேல்யூ 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு காமா வேல்யூ -1. ஸோ 6 என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 6 4 -1ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு.